சொல்லு, என்னாச்சு? அவங்க வந்துட்டாங்களா? எங்க போனாங்க, ஏன் போனாங்கன்னு உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சா? அத சொல்றதுக்கு தாமா நான் ஃபோன் பண்ணேன். நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற என்னவோ நடக்குதுமா. அந்த சூர்யா சார் நந்தினி 2 பேருமே அவளோட ஊருக்கு தாமா போயிருக்காங்க. அவ ஊருக்கா? அங்க எதுக்கு? அங்க அவ குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் போயிருக்காங்க. போயிருக்காங்கன்னு இதையே சொல்லிட்டு இருக்க, இன்னும் வரலையா? அப்போ 2 பேரா கிளம்பி போயிட்டு 4 பேரா கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. அதாமா அந்த நந்தினியோட குடும்பம் மொத்தமா இப்ப இங்க வந்திருக்கு. ஏய், என்னடி சொல்ற? அந்த நந்தினி குடும்பம் இங்க புதுசா ஒரு வீடு பார்த்து பால்லாம் காய்ச்சி சந்தோஷமா குடி போயிருக்காங்கம்மா. நேத்து போயிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க, அதுக்குள்ள எப்படி இதெல்லாம்? அதான் இங்க ஒருத்தர் இருக்காரேமா, அருணாச்சல ஐயா. எப்ப பாரு நந்தினி நந்தினின்னு எல்லாம் அவர் ஏற்பாடு. ஆனா அந்த சுந்தரவல்லிக்கு தெரியாம எப்படி இதெல்லாம் நடக்குது? தெரிஞ்சும் எப்படி சும்மா விட்டாங்க? அந்த மொத்த குடும்பத்தையும் இங்க வர வச்ச பிளானே அந்த சுந்தரவல்லி அம்மாவோடதுதான். என்னது? இப்ப அந்த குடும்பம் இங்க வந்துருச்சுல்ல, அந்த நந்தினிக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்தா அவ பொசுக்கு பொசுக்குன்னு அவ வீட்டுக்கு ஓடிடுவாள்ல. அப்படியே அவளையும் சூர்யா ஐயாவையும் பிரிக்கணுங்கிறது தான் சுந்தரவல்லி அம்மாவோட பிளானே. ரேணுகா, ஒழுங்கா நோட் பண்ணி தான் சொல்றியா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அந்த நந்தினி குடும்பம் தங்கியிருக்க வீட்டை போய் பாருங்க. சூர்யா ஐயா கூட அங்கதான் இருக்காரு. என்னது? சூர்யா அங்க இருக்கானா? ஆமாமா, சூர்யா ஐயா கூட இன்னைக்கு நைட்டு அங்கதான் தங்க போறாரு. என்னடி சொல்ற? இதெல்லாம் நீ முதல்ல சொல்லிருக்கணும். இவன் எதுக்கு அந்த வீட்ல அவ கூட இருக்கான்? நோ, இது நடக்க கூடாது, நடக்கவே கூடாது. அவ ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க கூடாது. ஹலோ அம்மா. சூர்யா, நீ எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிப்பேன், உன்னை தேடி வருவேன். போதும் 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 போதும். யா, ஓகே. தம்பி, தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யா, என்ன தோசை இது? பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கம்பு தோசை தம்பி. கம்பு தோசையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அப்போ இது உங்களுக்கு பிடிக்கல. இனிமே இதை நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பிடிக்கல இல்ல? ஓ, நான் சொன்னா கேக்குறியா அம்மாச்சி? நீ சூர்யா சார் சொன்னா மட்டும்தான் கேக்குற. இனிமே நீ என்ன பண்றனா, உனக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா என்கிட்ட சொல்லு, நான் உன் அம்மாச்சி கிட்ட சொல்றேன். இப்படி ஒண்ணுமன்னா உட்காந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டு எவ்வளவு காலமாயிருச்சு என்னம்மா? இப்பதாம்மா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமாப்பா, ஊர்ல பிரச்சனையாக இங்க வரும்போது எனக்கு மனசே கலங்கி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப எல்லார் கூடவும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்பாடின்னு இருக்கு. அப்புறம் நந்தினி, உனக்கு ஒண்ணு சொல்றேன். பக்கத்துலதான் வீடு இருக்கேன்னு பொசுக்கு பொசுக்குன்னு ஓடி வந்துட்டு இருக்க கூடாது. தம்பியோட வாழற பாத்தியா, அதுதான் உன் வீடு. அந்த மனசுல வச்சுக்க. பாருப்பா அம்மாச்சி எப்படி சொல்லுதுன்னு. இங்க என்ன வர வேண்டாங்குது. அப்படி சொல்லலத்தா, உங்க அம்மாச்சி சொல்றது சரிதானே? எப்ப பார்த்தாலும் விசுக்கு விசுக்குன்னு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா வாழ்ற வீட்டுக்கு எப்படி முழுசா வாழ்ந்ததுக்கு அடையாளமாக? இப்படி எல்லாம் சொல்லி அக்காவை வரவிடாம பாக்குறீங்களா நீங்க? இவங்க என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நான் வரது வந்துட்டு தான் இருப்பேன். ஆமாக்கா, நாங்க 3 பேரு, எங்களுக்கு பயமே இல்ல. எங்களை யாரும் பயமுறுத்தவும் முடியாது.